இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் இன்டெலிஜென்ட் ஏஐ. இப்போ இந்த காலகட்டத்தில் ஏஐ இல்லாமல் எந்த வேலையும் நடக்கிறது இல்லை. இப்போ எல்லாம் ஃபாலோ பண்ணி போகிறது எல்லாம் இந்த ஏஐ மெத்தடு தான். சாட் ஜிபிடியிலேருந்து ஒரு ஃபோட்டோவாக இருக்கட்டும், அதை எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இன்னும் டாக்குமெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் இந்த ஏஐ வந்து முக்கியத்துவம் பெற்று இருக்கிறது. தூணிலையும் இருப்பான், திரும்பியும் இருப்பான் இந்த ஏஐ. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறது இன்று நம் வாழ்வின் ஒரு அங்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். எதை செய்தாலும் எதை உபயோகித்தாலும் அதில் ஏஐ புகுத்தி விடுகிறார்கள். இது நாம் வேலை செய்யும் விதத்திலும், தொடர்பு கொள்ளும் விதத்திலும் மற்றும் சிந்திக்கும் விதத்திலும் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்க எந்தெந்த வழிகளில் ஏஐ மனித குலத்திற்கு நன்மை தருகிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்வோம். மேம்படுத்தப்பட்ட முடிவெடுத்தல் ஒரு சரியான முடிவெடுக்கிறது. ஏஐ மூலம் மிகப்பெரிய தரவுகளை விரைவாகவும் துல்லியமாகவும் நம்மால் பெற முடிகிறது. இதனால் பல நேரங்களில் நாம் உற்பத்தி திறன் அதிகமாகுதே தவிர குறைவதில்லை. மருத்துவத்துறையில் இருந்து நிதி சம்பந்தமான பல்வேறு சந்தேகங்களுக்கு இதன் மூலம் தெளிவான முடிவை அனைவராலும் பெற முடியும். அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா செயல்திறன் மற்றும் ஆட்டோமேஷன். அதில் வந்து ஏஐயோட பங்கு எப்படி இருக்குது, செயல்திறன் மற்றும் ஆட்டோமேஷனில் வந்து ஏஐயோட பங்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மீண்டும் மீண்டும் செய்யும் பணிகளை ஏஐ மூலம் கட்டுப்படுத்துவதால் அதிலிருந்து உண்டாகும் தவறுகள் மற்றும் தொய்வுகள் தவிர்க்கப்படுகின்றன. அதையும் மீறி ஏதேனும் பிரச்சனை வருவதாக இருந்தால் அதை நாம் முன்கூட்டியே உணர்ந்தும் திறனும் அதற்கு உண்டு. இதனால் பல வழிகளில் உண்டாகும் இழப்புகளை நம்மால் தடுக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா சுகாதார முன்னேற்றத்தில் வந்து இந்த ஏஐயோட பங்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏஐ ஆனது மருத்துவ நிபுணர்களுக்கு நோய்களை கண்டறிவதிலிருந்து ஆபத்துகளை முன்னறிவித்தல் மற்றும் அதற்கேற்ற சிகிச்சை திட்டங்களை அறிவுறுத்துதல் போன்ற பல வழிகளில் உதவுகின்றது. மருத்துவத்துறை என்பது மனிதனின் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சார்ந்தது. ஆகையால் மருத்துவ முடிவுகளை துல்லியமாக தருவதில் ஏஐ முக்கிய பங்கு வகிக்கின்றது. கதிரியக்க வல்லுநர்கள், அதாவது ரேடியாலஜி எடுக்கப்படும் மருத்துவ படங்கள் துல்லியமாக மற்றும் வேகமாக பகுப்பாய்வு, அதாவது அனலைஸ் செய்ய இந்த ஏஐ அல்காரிதம் பயன்படுத்தப்படுகின்றன. இப்போ பார்த்திங்கன்னா தானியங்கி வாகனங்களில் எப்படி இந்த ஏஐ வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதையும் பார்ப்போம். டெஸ்லா போன்ற நிறுவனங்கள் தானியங்கி கார்களை உற்பத்தி செய்கின்றன. இதில் மனிதர்கள் எங்கு போக வேண்டும் என்று கட்டளை மட்டும் கொடுத்தால் போதும். இந்த கார் ஸ்டீரிங் முதல் பிரேக்கிங் வரை அனைத்தையும் அதுவே தீர்மானித்து உங்களை அழைத்து செல்லும். இதன் மூலம் மனிதனால் ஏற்படக்கூடிய தவறுகள் தவிர்க்கப்படுகின்றன. அடுத்தது பார்த்திங்கன்னா காலநிலை மற்றும் காலநிலை மாற்ற தீர்வுகளில் வந்து இந்த ஏஐயோட பங்கு எப்படி இருக்குது. ஏஐ மாதிரி காலநிலை வடிவங்களை கணிக்கின்றன. இதன் மூலம் முடிந்தவரை ஒரு தெளிவான முடிவுகளை ஆராய்ச்சியாளர்களால் கொடுக்க முடிகிறது. காரணம், செயற்கைக்கோள்கள் மூலம் அனுப்பப்படும் தரவுகளை பகுப்பாய்வு, அதாவது அனலைஸ் செய்து காடழிப்பு, டீஃபாரஸ்டேஷன், காற்று மாசுவின் அளவு மற்றும் காலநிலை மாற்றங்களை முன்கூட்டியே கணிப்பதில் இன்றைய காலகட்டத்தில் ஏஐ முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் இந்த உள்கட்டமைப்பு பயன்படுத்துதலில் வந்து இந்த ஏஐயோட பங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸ்மார்ட் நகரங்களாக எல்லா நகரங்களும் மாற்றப்படுவதால் அதன் உள்கட்டமைப்பு வசதிகள் அனைத்தும் ஏஐயால் நிர்வகிக்கப்படுகின்றன. இதன் மூலம் குறைவான ஆற்றல் பயன்பாடு, முன்கூட்டியே பராமரிப்புகளை மேற்கொள்வது போன்ற விஷயங்கள் சாத்தியமாகின்றன. ஏஐ அளவுக்கு அதிகமான நன்மைகளை வழங்கும் அதே வேளையில் அது பல பிரச்சனைகளையும் எழுப்புகின்றன. எடுத்துக்காட்டிற்கு, தானியங்கி கார்கள் செயல்பாட்டில் இருந்தாலும் மக்கள் அதை அச்சத்துடன் தான் பார்க்கின்றனர். காரணம், அதன் மூலம் வரும் எதிர்பாராத விபத்துகள். அதுபோக ஏஐ மூலம் பல்வேறு துறைகளில் சின்ன சின்ன தவறுகள் தலை தூக்கத்தான் செய்கின்றன. இதெல்லாம் தாண்டி இறுதியாக ஏஐ வந்துவிட்டால் மனிதர்கள் வேலை இழக்க நேரிடும் என்ற வதந்தி அனைவராலும் பரப்பப்படுகின்றது. மேலே குறிப்பிட்ட ஏஐ மூலம் உருவாகும் தவறுகளை மனிதர்களால் சரி செய்ய வேண்டும் என்ற நிலை என்றைக்கும் தொடரும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.